சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், 2 பேர் இப்ப சாப்பிட வர போறீங்களா இல்லையா? எனக்கு பசிக்கல. எனக்கும் தான். இப்ப என்ன கேடு வந்துச்சு உங்களுக்கு? இப்ப எதுக்காக பசிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல நடந்ததெல்லாம் பார்த்து மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு. அதோட சேர்த்து வயிறும் நிறைஞ்சிருச்சு. என்னடி சொல்ற நீ? நாங்க உண்ணாவிரதம் இருக்க போறோம்னு சொல்றோம். உண்ணாவிரதம் தானே? இருங்க நல்லா இருங்க. எனக்கு என்ன வந்துச்சு? அம்மா இருங்கம்மா. ஏய் ஜெகநகல்யா, 2 பேரும் சாப்பிடுவாங்க. இல்லக்கா, எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம். எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கல. இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க 2 பேரும் என்ன சின்ன குழந்தைங்களா? பெரிய பசங்க தானே. எதுக்காகவும் வயித்த பட்னி போடக்கூடாது. எந்திரிச்சு போங்க. அக்கா, கம்பல் பண்ணாதக்கா ப்ளீஸ். இப்ப நீங்க 2 பேரும் சாப்பிட போறீங்களா இல்லையா? என் பேச்சு கேட்க மாட்டீங்களா? சரி, உனக்காக சாப்பிடுறோம், நீயும் வா. இல்ல, நான் அப்பா வந்த உடனே சாப்பிட்டுக்கிறேன். நீங்க முதல்ல போங்க. என்னக்கா? நான் சொல்றேன்ல, போங்க. சரி வா. போ ஜெகா. நான் பெத்ததுங்க ஏன் பேச்ச கேட்காம இவ பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுதுங்க. இவள அம்மா, என்ன? நீங்க பத்திரத்தை தரமாட்டேன்னு முன்னாடியே என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நான் அப்பா கிட்ட வேற ஏதாவது காரணம் கூட சொல்லிருப்பேன். ஆனா நீங்க பேங்க்குக்கு போற நேரத்துல அப்பாவை வச்சுக்கிட்டு இந்த விஷயத்த சொன்னதுனால அப்பா உங்க மேல கோவமா இருக்காரு. எல்லார் மனசும் சங்கடத்துல இருக்கு. நீங்க உங்க மனசுல இருக்கிறத நிறுத்து. அம்மா, நீல சாயம் பூசிக்கிட்டு வந்த நரி நல்லா வேஷம் போட்டுச்சான். அந்த மாதிரி நீ சும்மா நடிக்காத. நான் உன்கிட்ட இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தேனா நீயும் அப்பாவும் அப்படியே இந்த நிலத்தை என் பேருக்கு எழுதி வச்சுக்க மாட்டீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. இல்லம்மா, எங்களை பத்தி உங்களுக்கு தெரியல. பணம், காசு, சொத்து இதுக்கெல்லாம் நானும் அப்பாவும் என்னைக்குமே மரியாதை கொடுத்ததே இல்ல. அத பெருசாவும் நினைச்சதில்ல. உண்மையான உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தா இந்த இடம் மாதிரியே 1000 இடம் கூட வாங்கலாமா? ஆமா வாங்கலாண்டி, வாங்கலாம். நல்லா கனவு கண்டுட்டு. ஆமாமா, நான் கனவு தான் கண்டுட்டு இருக்கேன். தூங்குறப்போ காண்ற கனவெல்லாம் பலிக்காது. முழிச்சிட்டு இருக்கிறப்போ காண்ற கனவு கண்டிப்பா பலிக்கும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அதனால நிஜமான கனவு நிறைவேறாம போகாதுமா. நாம நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். ஆனா நான் அந்த சொத்தை விட உங்களதான் பெரிய சொத்தா நினைக்கிறேன். அந்த நிலத்தை விட உங்க பாசத்தை தான் பெருசா நினைக்கிறேன். தராசோட ஒரு தட்டுல இந்த உலகத்தையும் இன்னொரு தட்டுல அம்மாவோட மனசையும் வச்சா அம்மாவோட மனசுக்கு முன்னாடி இந்த உலகம் சமமா இருக்காது. என் அம்மாங்கிற உறவுக்கும் உணர்வுக்கும் இந்த உலகத்துல யாரால என்ன விலை கொடுக்க முடியும் சொல்லுங்க? என் சமத்து அம்மா இல்ல, என் செல்ல அம்மா இல்ல. அப்பா வாங்கப்பா. இங்க வா. நீ அவ நிழல கூட தொடாத. இங்க வா. அப்பா, என்னப்பா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? மடே, சிங்கம் புலியெல்லாம் உருவத்தை பார்த்து மிருகன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மனுஷ உருவத்துல இருந்துகிட்டு மனசுல மிருகமா இருக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்கள விட்டு ஒரேடியா விலகி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அப்பா, தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்கப்பா. அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படும் யோசிச்சீங்களா? மடே, நம்ம எல்லாரும் மனசு இங்க கஷ்டப்பட்டு தானே இருக்கு. அத பத்தி யாரும் யோசிக்கலையேங்க. யாரு யோசிக்கல? யாரு யோசிக்கல? நான் உன்கிட்ட பேசல. பா, இப்ப எதுக்குப்பா இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க போய் கை கால் முகம்லாம் கழுவிட்டு சட்டை வேட்டியெல்லாம் மாத்திட்டு வாங்க, சாப்பிடலாம். இல்ல மாடி, இனிமே இவ கையால சமைச்சதை சாப்பிட மாட்டேன். நம்ப வச்சு கழுத்து இருக்கிற இவ கையால சாப்பிட்டா விஷத்தை கலந்து கூட வச்சிருப்பா. அப்பா நில்லுங்க. என்ன சொன்னீங்க? நின்னு எதா இருந்தாலும் தெளிவா சொல்லிட்டு போங்க. தெளிவா தானே சொல்றேன், தமிழ்ல தானே சொல்றேன், உண்மையா தான் சொல்றேன். உனக்கு நான் தேவையில்லைன்னா என்ன விஷ வச்சு கூட கொன்னுடுவேன்னு சொல்றேன். உன்னை கொலைகாரின்னு சொல்றேன். அம்மா, நீங்க கோவப்படாதீங்கம்மா. நான் போய் அப்பாவை சமாதானப்படுத்தி சாப்பிட கூட்டிட்டு வரமா?